இன்னைக்கு நம்ம நெல்லிக்காய் ஊறுகாய் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நெல்லிக்காய் ஊறுகாய் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். முதல்ல ஒரு பாத்திரத்தில் 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. ரெண்டு பொரியிற அளவுக்கு நல்லா வறுத்தி எடுங்க. இப்போ நம்ம வறுத்த இதை அப்படியே மிக்ஸி ஜாருக்கு மாற்றி கொரப்பாக அரைச்சி எடுத்துப்போம். இது நான் முதல் நாள் நைட்டே இந்த நெல்லிக்காய் கட் பண்ணி கொஞ்சம் வத்தல் பொடி, கொஞ்சம் மஞ்சள் பொடி, உப்பு இது 3ஐயும் சேர்த்து ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சுருக்கேன். இப்போ இன்னொரு மண் பாத்திரத்தில் 1/2 லிட்டர் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. உளுந்து பொரிஞ்சதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் நெல்லிக்காய் சேர்த்துக்கோங்க. நெல்லிக்காய் ஈரப்பதம் இல்லாமல் கட் பண்ணி வச்சுருக்கணும். ஈரப்பதம் இல்லாமல் தான் நீங்கள் சேர்க்கணும். கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் சேர்த்தாதான் ஊறுகாயில் இருக்கிற துவர்ப்பு தன்மை அதிகமாக இருக்காது, கொஞ்சம் நல்லாவும் இருக்கும், குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க. இப்போ இந்த நெல்லிக்காய் வெந்திருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்காக ஒன்று மட்டும் எடுத்து ஒரு ஸ்பூனால் கட் பண்ணி பாருங்கள், வெந்துருச்சான்னு தெரியும். இப்போ ஊறுகாய் ஓரளவுக்கு 3/4 வெந்திருக்கு. இப்போ நம்ம வறுத்து அரைச்சி வச்ச கடுகும் வெந்தயமும் சேர்த்துக்கலாம். இப்போ ஒன்றா கலந்து விடுங்க. ஊறுகாய் மூடி போட்டு மூடி வச்சு வேக வைக்கக்கூடாது, ஏன்னா அதில் வர தண்ணியெல்லாம் சேர்ந்துச்சுன்னா ஊறுகாய் சீக்கிரமாக கெட்டு போயிடும். மூடி இல்லாமல் தான் வேக வைக்கணும். இப்போ ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு.